ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் கோவை ஆர்.எஸ்.புரம் வேத பாடசாலை வளாகத்தில் உள்ள அன்னபூரணீஸ்வரி கோவில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள கோவில்களை சுத்தப்படுத்தும் முயற்சியை அனைவரும் கையில் எடுக்க வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் அறிவித்திருந்தார். அதன்படி நாடு முழுவதும் உள்ள கோவில்களை பல்வேறு அமைப்பினர், அரசியல் கட்சியினர் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவை ஆர்.எஸ்.புரம் பகுதியில் அமைந்துள்ள ஜே.எஸ். டிரஸ்ட் வேத பாடசாலை வளாகத்தில் உள்ள அன்னபூரணீஸ்வரி கோவில் சுத்தம் செய்யும் பணியில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பக்தர்கள் ஈடுபட்டனர். டிரஸ்டின் நிறுவன தலைவர் ரவி ஷியாம் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரும் கோவிலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். கோவில் வளாகத்தில் உள்ள கோபுரங்கள், பிரகாரங்கள், கதவுகள் என அனைத்து பகுதிகளிலும் சுத்தம் செய்யப்பட்டன. இதில் பாடசாலை மேலாளர் வேணுகோபால், மக்கள் தொடர்பு அலுவலர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓகேவா? நீ ஒன்று புரியுது. என் பேர் ஸ்ரீராம். இங்கே அன்னபூர்ணேஸ்வரி கோவிலில் பாரத பிரதமர் மோடிஜி சொன்ன மாதிரி இந்த ஸ்வச் பாரத் அப்படிங்கிற விஷயத்தின் மூலியமாக முதல் விஷயம் நம்ம வீடு, இந்த கோவில்கள், இந்த மாதிரி புனித தலங்கள் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய அனைத்து சிரமங்களையும் கஷ்டங்களையும் ஒரு இடத்துல நம்ம சொல்லக்கூடிய இடமோ அல்லது இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னு நம்ம நினைக்கக்கூடிய இடம் இந்த கோவில்கள் தான். இந்த கோவில்கள் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அதெல்லாம் நீங்கி நம்மளுடைய உள்ள தூய்மை அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது உடல் தூய்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது தண்ணீரினால் அமையும். நீரின்றி அமையாது உலகு.
வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லுவார். அதாவது அதுக்கு என்ன விஷயம்னாக்கா, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் இல்லைன்னா அந்த இடத்துல மழை பெய்யாது அப்படின்னு சொல்லுவான். இப்போது ஒரு வச்சனம் இருக்குது, சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சனம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோறு போடும்னா என்ன அர்த்தம், நல்ல மழை பெஞ்சதுன்னா அதன் மூலியமாக இந்த விவசாயங்கள்லாம் நல்லபடியாக நடந்து, அதன் மூலியமாக இந்த பயிர்கள் இதெல்லாம் நல்லபடியாக வளர்ந்து, அதன் மூலியமாக நமக்கு உணவு வந்து பற்றாக்குறையாக இருக்கும், நன்னா இருக்கலாம் அப்படின்னு. அப்போது இதெல்லாம் வழங்கக்கூடியவர்கள் நம்ம தெய்வங்கள் தான். ஸோ அந்த தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய இடம் வந்து முதல்ல சுத்தமாக இருக்கணும். இது வந்து யாருடைய கடமை அப்படின்னா, அங்கே வணங்கக்கூடிய அனைத்து மக்களான நம்ம எல்லாருடைய கடமையும் தான். ஸோ இந்த இடம் வந்து சுத்தமாக இருந்தால் தான் இங்கே வரக்கூடிய அனைவர்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையும் மேன்மை அடையும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். ஸோ இந்த ஸ்வச் பாரத் இந்த விஷயத்தின் மூலியமாக இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் இணைந்திருக்கோம். ஸோ எல்லா பொதுமக்களும் இதில் இணைஞ்சுண்டு அவங்கவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், குளங்கள், இதெல்லாம் வந்து நீர்நிலைகள் இதெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுட்டிங்கன்னா அதன் மூலியமாக வந்து உலகம் முழுக்க நல்லா சௌக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். ஜெய்ஹிந்த். ஆரஸ்புரம் திருவேங்கடசாமி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி யோக நரசிம்மர் சுவாமி சந்நிதியில் பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களின் சொல்லுக்கிணங்க இன்று பாடசாலை மாணவர்களை கொண்டு இங்கு வேத பாடசாலையும் நடந்து வருகிறது. அவர்களை கொண்டும் அப்புறம் நம்மளுடைய ட்ரஸ்டின் முதல்வர், அதாவது திரு அத்வைத் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் எம்டியான திரு ரவிஷாம் அவர்களும் பாடசாலை மாணவர்களும் மற்றும் ஆசிரியர்களும் இங்கு பணிபுரியும் அனைத்து பூஜகர்களும் மற்றும் மேலாளர் அனைவரும் சேர்ந்து பாரத பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு இன்று சுத்தம் செய்து வருகிறோம். ஸ்வச் பாரத் என்ற இதற்கு இணங்க பாரத் மாதா கி ஜெய்.